ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேறப்பெற்ற நல்ல நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், ஆறுதலை கொடுக்கிறவர். ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள யாவற்றுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திர. வானத்து பறவைகளுக்கும் ஸ்தோத்திரம், நீரின் பற்றி மச்சங்களுக்கும் ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிற பொழுது, அவர் சாயலாய் படைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஆகாரம் அளிப்பது லேசான காரியம். அல்லேலூயா. நீங்களும் நானும் காட்டு புஷ்பங்களை காட்டிலும் ஆகாயத்தி பறவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள் என்று பரிசுத்த வேதத்தில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறபடியினால், விசேஷித்தவர்களாய் காணப்படுகிற நமக்கு ஆண்டவர் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒரு குறையில்லாதபடிக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். புசிப்பதற்கு ஆகாரத்தையும், உடுத்துவதற்கு உடையையும், தங்குவதற்கு ஸ்தோத்திர உறவிடத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அவர் நல்லவர். ஸ்தோத்திரம். அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கரிசனையோடு அக்கறையோடு தேட வேண்டும். அவரோடு கூட உறவை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொள்ள வேண்டும்? புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உறவு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? உறவினுடைய ஸ்தோத்திரம் வீரியம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவிலே ஏதேனும் விரிசல்கள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரோடு கூட நீங்கள் நெருங்கி இருக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை நெருக்கங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார், உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆபத்திலே அவரே உங்களுக்கு எப்படிப்பட்டவரா? துணையாளராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் கேடகமானவர். அவரே உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர். அவரே உங்களுக்கு நம்பிக்கையானவர். அல்லேலூயா. ஏனென்றால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எவைகளை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அந்த ஸ்தோத்திரம் நம்மை நம்பிக்கைக்குரியவைகள் இந்த பூமியில் இருந்து வருவதில்லை. நாம் நம்புகிறதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படித்தான் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீ நம்புகிறது, வேதம் தாவீது சொல்லுகிறார், நான் நம்புவது கர்த்தரால் வரும் என்று சொன்னது போல, நாம நம்புகிற, நாம எதிர்பார்க்கிற எல்லா காரியமும் எங்கிருந்து தான் வரப்போகிறது? பரத்தில் இருந்துதான் வரப்போகிறது. அல்லேலூயா. ஓ கர்த்தர் நல்லவர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல, நம்ம கூடவே இருக்கிறார். 24 மணி நேரமும் நம் தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். ஓ என் பிள்ளைகள் என்னை விட்டு தூரமாய் போய்விடக் கூடாது என்பதிலே மிகவும் அக்கறை உள்ள ஒரு நல்ல தேவன், கரிசனை உள்ள தேவன். அவர் நம்ம கூடவே இருக்கிற தேவன். நம்ம எந்த ஸ்தோத்திரம், அவர் சொல்றாரு, நான் ஆகாயத்திலே கூடு கட்டி வாழ்ந்தாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன், நான் பாதாளத்திலே போய் ஒளித்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம என்ன செய்தாலும் எங்க போனாலும் நம்மை யார் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை கர்த்தருடைய 7 கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. தேவனை எந்த அளவுக்கு நாம் பிரியப்படுத்த முடியும், தேவனை எந்த அளவுக்கு நாம் மகிமைப்படுத்த முடியும், நாம் எந்த அளவுக்கு தேவனை உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு மகிமைப்படுத்த வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை துதிக்கிற துதி எக்காலத்திலும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னால், எப்பொழுதும் 24 மணி நேரமும் நம்முடைய கண்கள் தூங்கினாலும், மாமிசத்தின் கண்கள் உறங்கினாலும், ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுது விழித்திருக்க வேண்டும். பரிசுத்த வேதம் உங்களையும் என்னையும் எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள்.
ஏனெனில் இதோ தேவகுமாரன் சீக்கிரமாய் வரப்போகிறார். இதோ தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவருங்க. அவரை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். மணவாளனை என்ன செய்து கொண்டிருக்கணுமா? எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். என் மணவாளன் எப்பொழுது வருவார் என்று மணவாட்டியை போல் நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று வாக்கு கொடுத்த என் மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆட்டுக்குட்டியார் அவருடைய கல்யாண விருந்துக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தயாராக இருக்க வேண்டும். ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உலகம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் ஓடுகிற உலகம், நாம் ஓடிக்கொண்டிருக்கிற உலகம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் ஒரு நாள் மறைந்து விடும். நிலையான உலகம் பரலோகம் மாத்திரம்தான். அல்லேலூயா. பரலோகம் ஒன்று மாத்திரம்தான் நிலையானது. பரலோகம் ஒன்று மாத்திரம்தான் உறுதியானது. நிச்சயிக்கப்பட்ட ஒன்று பரலோகம் மாத்திரம்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியான ஒரு நல்ல வார்த்தை சொல்லுகிறது. வாசித்த 86ஆம் சங்கீதத்தில் அங்கே 5வது வசனத்திலே அழகாய் சொல்லுகிறார் தாவீது, ஆண்டவரே நீர் நல்லவரும் நீர் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த கிருபை கிருபை கிருபையுமாயிருக்கிறீர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? ஆண்டவர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் முதலாவது நல்லவர் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில யார் நல்லவர்கள் என்று அடையாளம் காண முடியாது. ஆனால் தேவன் ஒருவரை தவிர ஒருவரும் நல்லவர்கள் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதேனும் ஒரு இடத்திலே, ஏதேனும் ஒரு வார்த்தையிலே, ஏதேனும் ஒரு செயல்களிலே, ஏதேனும் ஒரு சூழலிலே நாம் இடறி விழுந்து விடுவோம், இடறி விடுவோம், தடுமாறி விடுவோம், நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். ஆனால் எல்லாவற்றிலும் ஒருவர் நல்லவராயிருக்கிற தேவன் ஒருவரை அன்றி வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அவர் நமக்கு எப்படிப்பட்டவராயிருக்கிறாரா? நல்லவரா இருக்கிறாருங்க. அவர் ஒருத்தர் தாங்க நல்லவர். தேவன் ஒருவர் மாத்திரமே நல்லவர். அதனாலதான் சீசன் ஒருவன் சொல்லுகிறது, நல்ல போதகரே என்று அழைத்தான். அல்லேலூயா. நல்ல போதகரே என்று அழைத்த பொழுது குமாரன் சொல்லுகிறார், பிதா தவிர ஒருவரும் நல்லவர்கள் அல்ல. தேவனை தவிர ஒருவரும் நல்லவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லவர்களாய் வாழ்ந்து காட்டலாம், நல்லவர்களாய் காண்பிப்பதற்கு பிரயாசப்படலாம், நல்லவர்கள் என்று நிரூபிப்பதற்கு, நல்லவர்கள் என்று நாம் வாழ்ந்து காட்டுவதற்கு முயற்சி எடுக்கலாம். ஆனால் நல்லவர் என்று முழு சான்றிதழ் யாருக்கு மாத்திரம்தான் பொருந்தும்? தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் பொருந்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஒருவர் தான் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது ஒரு காரியம் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்டவர்? மன்னிக்கிறவர். முதலாவது கர்த்தர் எப்படிப்பட்டவரா? நல்லவர் என்று சொல்லுகிறார். இரண்டாவது அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிற பொழுது அவர் மன்னிக்கிறவர். நம்முடைய ஆண்டவரை போல மன்னிக்கிறதுக்கு ஒருத்தர் உண்டா? ஒருவருமே கிடையாது. ஆண்டவர் மாத்திரம் நம்மை, கர்த்தர் மாத்திரம் நம்மை மன்னிக்கவில்லை என்று சொன்னால் என்றைக்கோ மடிந்திருப்போம். நீங்க சொல்றீங்களா இல்லையா? நான் சொல்ல முடியும். தேவன் ஒருவர், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவர் என்னை மன்னிக்காது இருந்திருப்பார். ஆனால் என்றைக்கோ நான் மடிந்திருப்பேன், என்றைக்கோ அழிந்திருப்பேன், என்றைக்கோ மண்ணோடு மண்ணாய் மக்கி போயிருப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன்.
இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு ஊழியக்காரனாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து மாபெரும் தேவன், நல்லவராகிய கர்த்தர் என்னை மன்னித்ததினால், என் பாவங்களை மன்னித்ததினால், என்னுடைய அக்கிரமங்களை மன்னித்ததனால், என்னுடைய மீறுதல்களை அவர் மன்னித்ததினால்தான் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவர் மன்னிக்கிறவருங்க. அல்லேலூயா. அததான் வேதம் சொல்லுகிறது. ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். தவறு இழைப்பது இயல்பு, இடறி போவது இயல்பு, தடுமாறி போவது இயல்பு, வீழ்ந்து போவது இயல்பு. ஆனாலும் எழுந்து மறுபடியும் எழுந்து நின்று ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது மனிதன் மன்னிக்காமல் போகலாம், ஆனால் கர்த்தர் மன்னிக்கிறவர். அல்லேலூயா. அவரை போல மன்னிக்கத்தக்க ஆண்டவர் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில மன்னிக்கலன்னா நம்ம இருந்திருக்கவே முடியாது, வாழவும் முடியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார். அல்லேலூயா. வருவான்னு சொல்லுவோம், வராமல் போயிருவான். ஆனா மனுஷன் செஞ்சிருவான், ஆமா நம்ம மேல கோவப்பட்டுருவான், எரிச்சப்பட்டுருவான். ஆனா தேவன் ஒருவர் மாத்திரம்தான் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் தாங்க. மனிதனை போல உதாசீனப்படுத்துகிறவர் அல்ல, தள்ளி விடுகிறவர் அல்ல, வெறுத்து விடுகிறவர் அல்ல, ஒதுக்கி விடுகிறவர் அல்ல. எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரே மாபெரும் தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மன்னிப்பை வழங்குவதற்காகத்தான் உங்களுக்காக, எனக்காக, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நீங்களும் நானும் அக்கிரமத்திலிருந்து மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. மன்னிப்பதற்கு மாபெரும் காரியம் என் இயேசுவின் ரத்தம். அதனாலதான் அவர் மன்னிக்கிறவர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் என்றால் அங்கே சொல்லுகிறார். இரண்டாவது மன்னிக்கிறவர். மூன்றாவது ஒரு காரியம் சொல்லுகிறார், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும். அல்லேலூயா. நல்லவர்கள், கெட்டவர்கள், அறிந்தவர்கள், அறியாதவர்கள், தொழுது கொள்ளுகிறவர்கள், தொழுது கொள்ளாதவர்கள், யாரா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் எப்படிப்பட்டவராம்? கிருபை உள்ளவர், கிருபையில மிகுந்த உள்ளவர், மிகுந்தவருமாயிருக்கிறார். தேவ பிள்ளைகளை அவருடைய கிருபை மகா பெரியது. பவுல் சொல்லுகிறார், நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை. அதான் சொல்றார், நான் வாழ்ந்து கொண்டிருப்பது எல்லாமே உங்க கிருபைப்பா. நான் ஆண்டவரே அழியாம இருக்கிறேன், நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், இன்னும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதனால் காரணம் உங்க கிருபை. கிருபை பெரியது, கிருபை தயவுள்ள கிருபை பெரியது. அல்லேலூயா. அவர் கிருபை உள்ளவர், நம்ம மேல கிருபையாய் இரக்கங்களை வெளிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அதே அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிப்போ, ஆனாலும் ஆண்டவரே எப்படிப்பட்டவரா? மன உருக்கம் உள்ளவர். பாருங்க, இங்க சொன்னாரு, முதல்ல ஆண்டவரே நீர் நல்லவர் என்று சொன்னார். இரண்டாவது என் கர்த்தர் மன்னிக்கிறவர் என்று சொன்னார். மூன்றாவது சொன்னார் அவர் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறார் என்று சொன்னார். முதல்ல நமக்கு அவர் நல்லவராய் இருந்தார். இரண்டாவது எல்லாவற்றிலும் நம்முடைய தப்பிதங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவராய் காணப்பட்டார். மூன்றாவது அவர் நம்ம மேல கிருபை பாராட்டுகிறவராய் இருந்தார். அல்லேலூயா. நான்காவது ஒரு காரியம் சொல்லுகிறார், ஆனாலும் ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர்? மன உருக்கம் உள்ளவர். நம்ம மேல ஒரு இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவர் அவர்தான். மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவர். அல்லேலூயா. மனம் உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். அல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனைன்னா உடனே மனசு உருகிறது. யாருடைய மனசு உருகுன்னா, தாய் தகப்பன் மனசை தவிர வேற யாராவது மனசு உருகுமா? பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா உடனே மனம் உருகிறது யாருதான்?
தாயும் தகப்பனும் தான். அதை காட்டிலும் மேலான மனம் உருக்கமுள்ளவர் தேவன் ஒருவரே. அல்லேலூயா. அதான் சொல்றார், அவர் மன உருக்கம் உள்ளவர். அவர் நமக்கு அவருடைய அடுத்த காரியம், நான்காவது மன உருக்கமாய் இருந்தவர், ஐந்தாவது நம்ம மேல அவர் இரக்கத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா. நம்ம மேல இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். மனுஷனை போல மனசு இறங்காம இருக்கிறவர் அவர் அப்படி அல்ல. அல்லேலூயா. அவர் நீசன் அல்லங்க, அவர் ஈசன். அல்லேலூயா. நீசன் இரக்கம் காண்பிக்க மாட்டார், ஆனால் ஈசனோ இரக்கம் உள்ளவர். அல்லேலூயா. தேவன் இரக்கம் உள்ளவருங்க. அல்லேலூயா. மண்ணிலிருந்து வந்தவன் நீசனாயிருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற அந்த ஈசன் மகா கிருபை உள்ளவர். என் இயேசு ராஜா, மகாராஜா. அவர் உங்களுக்கும் எனக்கும் எந்த நேரங்களிலே எந்த தருணத்துல அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்தணுமோ அப்பொழுது அவருடைய இரக்கம் நமக்கு காண்பிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். ஆறாவது ஒரு காரியம், அவர் நீடிய பொறுமை உள்ளவர். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் பொறுமையா இருக்கிறாங்க நம்ம மேல. எதுக்கு தெரியுமா? நம்மளை தண்டிக்கிறதுக்கு பொறுமையா இருக்கிறாராம். அல்லேலூயா. நம்முடைய குறைகளை, நம்முடைய குற்றங்களை பார்த்து தீவிரமாய் நம்மளை தண்டிக்க வேண்டும் என்று எண்ணாதபடிக்கு, நம்மை தண்டிப்பதற்கு, நம்மை ஆண்டவர் கண்டித்து உணர்த்தி ரட்சிப்பதற்கு தீவிரமாய் இருக்கிற கர்த்தர் தண்டிப்பதற்கு தீவிரமாய் இல்லாதபடி தாமதமாய் இருக்கிற தேவன். அதான் நீடிய பொறுமை உள்ளவர். அல்லேலூயா. மனுஷன் உடனே தண்டிச்சிருவான், கர்த்தர் தண்டிக்க மாட்டார். அல்லேலூயா. ஏனென்றால் அங்கதான் கர்த்தர் நல்லவர்ங்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏன் அவர் நீடிய பொறுமை உள்ளவர் என்று ஆதாரத்தை பார்த்தால் அவர் சொல்லுகிறார், இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும்ங்கிறார். கனி கொடுக்கிற எஜமானனே இந்த மரத்தை வெட்டி சாட்சி போட்டுரும். வெட்டி சாட்சி போட்டுட்டு அதை என்ன செஞ்சிடணும்? காஞ்ச உடனே அக்கினியில கொளுத்தி சாம்பலாக்கிறோம் சொல்லி வேலைக்காரன் சொல்லுகிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எஜமான் சொல்லுகிறார், அங்கதான் அவருடைய இரக்கம் வெளிப்படுகிறது, அவருடைய தயவு வெளிப்படுகிறது, அவர் நல்லவர் என்பது வெளிப்படுகிறது, அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறார், கிருபை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறார், அவர் நீடிய பொறுமை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இருக்கட்டும்பா, இந்த வருஷமும் இருக்கட்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வாய்ப்பு கொடுத்து வச்சிருக்கிறாருங்க. மனுஷன் அப்படி இல்லை. நீ தப்பு பண்ணிட்ட, நீ இடறிட்ட, நீ பாவம் செஞ்சிட்ட, அக்கிரமம் செஞ்சிட்ட, ஸ்தோத்திரம் கொலை செஞ்சிட்ட, கொள்ளை அடிச்சுட்ட, நீ திருடிட்ட, அந்த பாவம் செஞ்ச, இந்த பாவம் செஞ்சிட்ட என்று சொல்லி உடனே என்ன செய்யணும்? தண்டிக்கணும் நினைப்பான். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் நல்லவர், இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் தண்டிப்பதற்கு பொறுமை உள்ளவர். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இந்த வருஷம் விட்டு பாப்புன்றார், மன்னிச்சுட்டு இந்த வருஷமும் களை பிடுங்கி, கிளை நறுக்கி, எரு போட்டு தண்ணீர் பாய்ச்சி பார்ப்போம். இந்த வருஷமும் இது கனி கொடுக்காவிட்டால் அடுத்த வருஷம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுக்கிறவர் தான் கர்த்தருங்க. மனிதன் ஒரு மனிதனை வாழ்வதற்கு, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் திருந்துவதற்கு அவன் என்ன செய்ய மாட்டான்னா, இடம் கொடுக்க மாட்டான், வாய்ப்பு கொடுக்க மாட்டான். ஆனா கர்த்தர் ஒருவர் தாங்க, அதுக்கு தாங்க அவர் நல்லவர்ங்கிறோம், அதனாலதான் அவர் கிருபை உள்ளவர் என்கிறோம், அதனாலதான் அவர் இரக்கம் உள்ளவர் என்கிறோம், அதனாலதான் அவர் மன உருக்கம் உள்ளவர் என்கிறோம், அதனாலதான் அவர் நீடிய சாந்தம் உள்ளவர் என்று சொல்றோம், அதனாலதான் அவர் நீடிய பொறுமை உள்ளவர் என்று சொல்லுகிறோம். காரணம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய தவறிலிருந்து, ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு, பாவ மன்னிப்பை பெறுவதற்கு அவர் வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த வருஷமும் இந்த மரம் இருக்கட்டும். அல்லேலூயா. எத்தனை அன்பு, எத்தனை அன்பு. அல்லேலூயா.
மனுஷன் உடனே என்ன செஞ்சிடணும், இந்த மரத்தை வெட்டி சாச்சிடணும்மா. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. ஆண்டவர் இருக்கட்டும், இந்த வருஷமா இருக்கட்டும், எல்லாத்தையும் சரி பண்ணி உரம் போட்டு பார்ப்போம், கனி கொடுக்குங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கு. ஒரு மனுஷன் எழுந்து நிற்பான், கர்த்தரை மறுபடியும் மகிமைப்படுத்துவான் என்று கர்த்தருக்கு தெரியும். மனுஷன் நியாயந்திருக்கிறதுலே தான் அலைவான். கர்த்தர் நியாய தீர்ப்பை அவர் வைத்திருக்கிற வேலையில தான் வைத்திருக்கிறார். வழிய எப்போது நியாயந்திருக்கிறவர் அல்ல, அவர் நியாய தீர்ப்பின் நாளில தான் நியாயந்திருப்பார். ஸ்தோத்திரம். அது வரைக்கும் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா, நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, இந்த வருஷம், இந்த மரம், இந்த விருட்சம், இந்த மகள், இந்த மகன் இந்த வருஷமும் இருக்கட்டும் சொல்லி இத்தனை ஆண்டுகளும் நமக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னும் நீடிய பொறுமையோடு இருக்கிறாரு பாத்தீங்களா. அதனாலதாங்க அவர் நல்லவர் என்று சொல்றோம், அவர் வல்லவர் என்று சொல்லுகிறோம், மன்னிக்கிறவர் என்று சொல்லுகிறோம், கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. அவர் மன உருக்கம் அல்லவர், இரக்கம் அல்லவர், நீடிய சாந்தம் அல்லவர். கடைசியாக அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ளவராம். அல்லேலூயா. பூரண கிருபை உள்ளவர். அவருடைய கிருபையில எந்த குறையும் இருக்காது. அல்லேலூயா. பரிபூரண கிருபை உள்ளவர், பூரணமான கிருபை உள்ளவர், நிறைவான கிருபை உள்ளவர். அல்லேலூயா. பூரணம் என்று சொன்னால் நிறைவை குறிக்கிறது. குறையில்லாத கிருபையை நமக்கு காண்பிக்கிற தேவன். கடைசியாக அதில் முடிக்கிற பொழுது அவர் சத்தியம் உள்ளவர் தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா, சத்தியம் உள்ள தேவன். ஏன் சத்தியம் உள்ள தேவன் என்றால், அந்த சத்தியத்தை நீங்களும் நானும் அறிந்திருப்போம். ஆனால் சத்தியம் நம்மளை எல்லாவற்றிலும் விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். சத்தியம் என்றால் தேவ வார்த்தை, வார்த்தை என்றால் தேவனை குறிக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாயிருந்தது என்று சொல்லுகிறார். இதோ என் வார்த்தையை அனுப்பி உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தியம் உள்ள தேவன். தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் ஒரு கேள்வியை கேட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்றாரு. அவர் நல்லவர், மன்னிக்கிறவர், கிருபை மிகுந்தவர், மன உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், பூரண கிருபை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். எப்படி பட்டியல் பார்த்தீங்களா? 8 காரியங்களை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவர். நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உலகம் வெறுக்கலாம், உலகம் மறக்கலாம், உலகம் உங்களை தள்ளி விடலாம், உலகம் உங்களை உதாசீனப்படுத்தலாம். இன்னும் ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், இந்த உலகம் உங்களை என்னையும் பாவி என்று தள்ளி விடலாம். ஆனால் கர்த்தர் ஒருவர் தான் பாவி என்று தள்ளாமல் அவருடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் என்ற பார்வையிலே நம்மளை அரவணைக்கிற தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நீதிமானுக்காக வரல, யாருக்காக தான் வந்தங்கிறாரு, பாவிகளுக்காக தான் வந்தாரு. ஆனா நாம எல்லாருக்கும் பாவி என்ற முத்திரையை குத்தி வெளியே தள்ளி விடுறோம். ஆனா அவர் சொல்றாரு, பாவியெல்லாம் நான் நேசிக்க வந்தேன், பாவிகளை தான் ரட்சிக்க வந்தேன்னு சொன்ன என் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை மிகுந்த வார்த்தையோடு அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் நல்லவர். அல்லேலூயா. அதான் அடிக்கடி நம்ம சொல்றோம், நம் கர்த்தர் நல்லவர், என் ஆண்டவர் நல்லவர், இயேசு நல்லவர். அல்லேலூயா. அவர் மன்னிக்கிறவருங்க. நம்ம அவரைக்க போய் அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பா பிளீஸ் பண்ணுங்க ஆண்டவரே, அப்பா தயவு பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கையில அவர் மன்னித்து அன்பு காட்டுகிற தேவன். அல்லேலூயா. அப்படியே ஒரே ஒரு விஷயம் கண்களை மூடுவோமா. மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள எங்கள் அன்பு தெய்வமே, பூரண கிருபை உள்ளவரே, சத்தியமுள்ள தேவனே, நித்தியவரரே, நீதிபரரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் பொறுமையாயிருக்கிறேன்.
எங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறேன், எங்க மேல இரக்கம் உள்ளவராயிருக்கிறேன், எங்க மேல மிகுந்த கிருபை உள்ளவராயிருக்கிறேன், மன உருக்கம் உள்ளவராயிருக்கிறேன், எங்களை தண்டிப்பதற்கு நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் எங்களை அரவணைப்பதற்கும் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உருவாக்குவதற்கும் ஆண்டவரே அனுதினத்தையும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் வாய்ப்பாக கொடுத்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறேன், உம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறேன், உம்முடைய தயவை வெளிப்படுத்துகிறேன், உம்முடைய மன்னிப்பை வெளிப்படுத்துகிறேன். ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை பூரண கிருபையை நீர் வெளிப்படுத்துகிறீரப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து உங்க பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும், வழி நடத்தும். சத்தியத்தில் நிலைநிற்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்.